வாங்குபவர் நடத்தை மாதிரிகள். நுகர்வோர் வாங்கும் முடிவுகளை எடுக்கிறார்கள். இந்த மாதிரிகள் சந்தைப்படுத்துபவர்கள் வாங்குபவர்களின் சிந்தனை செயல்முறையை புரிந்துகொள்ளவும் பயனுள்ள சந்தைப்படுத்தல் உத்திகளை வடிவமைக்கவும் உதவுகின்றன. முக்கிய வாங்குபவர் நடத்தை மாதிரிகளின் தெளிவான தேர்வு நோக்குடைய விளக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 1. பொருளாதார மாதிரி. இந்த மாதிரி வாங்குபவர் பகுத்தறிவுள்ளவர் என்றும் திருப்தியை அதிகப்படுத்த முடிவுகளை எடுக்கிறார் என்றும் கருதுகிறது. முக்கிய அனுமானங்கள். நுகர்வோர் விலை, தரம் மற்றும் பயன்பாட்டை ஒப்பிடுகிறார். அதிகபட்ச மதிப்பை தரும் பொருளை தேர்ந்தெடுக்கிறார். உதாரணம்: ஒரு நுகர்வோர் அரிசி பிராண்டுகளின் விலைகளை ஒப்பிட்டு குறைந்த விலையில் சிறந்த தரத்தை வழங்கும் பிராண்டை வாங்குகிறார். குறைபாடு: உணர்ச்சிபூர்வமான சமூக மற்றும் உளவியல் தாக்கங்களை புறக்கணிக்கிறது. 2. உளவியல் மாதிரி. இந்த மாதிரி மன மற்றும் உணர்ச்சி செயல்முறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. முக்கிய கூறுகள்: உந்துதல், புலனுணர்வு, கற்றல், நம்பிக்கைகள் மற்றும் மனப்பான்மைகள். உதாரணம்: ஒரு வாடிக்கையாளர் ஒரு பிராண்டட் கைக்கடிகாரத்தை நேரம் பார்ப்பதற்காக மட்டுமல்லாமல் அது தன்னம்பிக்கையையும் அந்தஸ்தையும் தருவதால் வாங்குகிறார். முக்கியத்துவம்: பிராண்ட் விசுவாசம் மற்றும் தூண்டுதல் வாங்குதலை விளக்குகிறது. 3. சமூகவியல் மாதிரி. இந்த மாதிரி சமூகம் மற்றும் சமூக குழுக்களின் தாக்கத்தை எடுத்துக்காட்டுகிறது. தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகள்: குடும்பம், நண்பர்கள், சமூக வர்க்கம், குறிப்பு குழுக்கள். உதாரணம்: ஒரு 15 வயது இளைஞர் நண்பர்களால் பரிந்துரைக்கப்பட்ட அல்லது செல்வாக்கு செலுத்துபவர்களால் அணியப்படும் ஆடைகளை வாங்குகிறார். முக்கிய பார்வை: வாங்கும் முடிவுகள் பெரும்பாலும் தனிப்பட்டவை அல்ல, சமூகத்தால் பாதிக்கப்படுகின்றன. 4. ஹோவர்ட் செக் மாதிரி. சிக்கலான வாங்கும் நடத்தையை விளக்கும் ஒரு விரிவான மாதிரி. கூறுகள்: 1. உள்ளீட்டு மாறிகள். சந்தை தூண்டுதல்கள்: விலை, தயாரிப்பு, விளம்பரம். சமூக தூண்டுதல்கள். 2. புலனுணர்வு மற்றும் கற்றல் கட்டமைப்புகள். கவனம், பிராண்ட் புரிதல், மனப்பான்மை உருவாக்கம். 3. வெளியீட்டு மாறிகள். வாங்கும் முடிவு, பிராண்ட் தேர்வு, திருப்தி. உதாரணம்: ஒரு நுகர்வோர் தொடர்ச்சியான விளம்பரங்கள் மற்றும் நல்ல அனுபவத்திற்கு பிறகு ஒரு மொபைல் பிராண்டின் மீது படிப்படியாக விருப்பத்தை வளர்த்துக் கொள்கிறார். பயன்பாடு: நீண்ட காலம் உழைக்கும் நுகர்வோர் பொருட்கள் வாங்குதலில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. 5. எங்கெல் கோலட் பிளாக்வெல் EKB மாதிரி. முடிவெடுக்கும் செயல்முறையில் கவனம் செலுத்துகிறது. 5 நிலைகள். 1. சிக்கலை அடையாளம் காணுதல். 2. தகவல்களை தேடுதல். 3. மாற்று வழிகளை மதிப்பீடு செய்தல். 4. வாங்கும் முடிவு.